வணக்கம் அன்பு உறவுகளே. எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு குட் ஃபினிஷிங் இருக்கு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றியான தகவல்களை திரட்டணும். ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸ்பெஷலாக மெனக்கிடணும். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான தேடுதலை முதல்ல தொடங்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றின நம்ம முன்னாடி இருக்க சீனியர்ஸ்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி கிளியராக பண்ணோன்னா செம்மையாக ஷார்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசிங்க முன்னோர்கள்ட்ட. முன்னோர் மீன்ஸ் நமக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ். சில வார்த்தைகளை வந்து தமிழில் சொன்னா தான் நல்லாயிருக்கும். சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சொன்னா தான் நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட்லி இப்போ ஒரு போலீஸ்மேன் இருக்காருன்னா அதை அப்படின்னா ஒரு அப்படின்வாங்க. இதே தமிழில் காவக்காரன் அப்படின்னா ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று மொழி அப்படின்றப்ப நம்ம தாய்மொழிக்கு இணையான வேறு எந்த மொழியுமே இல்லை. நம்மகிட்ட வந்து இருக்கலே தொன்மையான மொழி நம்ம தான் அப்படின்னு சொல்லி பறைசாற்றுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நமக்கு இந்த மொழி இன்றைக்கி வரைக்கும் அழியாமல் இருக்கிறன்னா காரணம் அதுதான். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் நிறைய பேசப்படுகிறது. சில மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. சில மொழிகளுக்கு வந்து பேச்சு வழக்கு மட்டும்தான். அதுலேயும் எழுத்து வழக்கு இருந்தாலும் அதுக்கு இலக்கணங்கள் இருக்கிறதில்ல. இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. நம்ம மொழிக்கு அது வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளை அந்த அளவுக்கு சிறப்பாக வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான கட்டடக்கலைகள், சான்றுகள் இன்றைக்கி பூமியை தொண்ணா கீழே அடியில் இருந்து வரைக்கும் எடுத்து காமிச்சா நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கு. நம்ம விஞ்ஞானம் யுகம்னு சொல்கிறோம். நமக்கெல்லாம் நம்ம சீனியர்ஸ் என்ன ரொம்ப பெருமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்மளாம் வந்து என்ன அவங்க அளவுக்கு நம்ம போகலை, முயற்சிப்போம். ட்ரைனிங் அடுத்த தலைமுறையை நல்லபடியாக உருவாக்குவோம். நம்ம வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத ஆட்களே யாருமே இல்லை. மோஸ்ட்லி இந்தியாவில் தான் இந்த இது அடிக்ட் அதிகமாக இருக்குது. மொபைலை அவாய்ட் பண்ணோன்னா இன்னும் நிறைய சாதிக்கலாம். நான் நிறைய கண்டென்ட்டு இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே ஜஸ்ட்டு நம்ம மக்களை நம்மளே மொபைலில் இப்படி பேசி போட்டுட்ருக்கோம். அதையே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து போயிட்டுருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதா. ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நாளும் வரணும். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.